ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டிலையே நல்ல டேஸ்ட்டாக ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்குது. இப்போ இதை பவுலில் போட்டுக்கலாம். உளுந்து இந்த மாதிரி முழுசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. உடச்ச உளுந்தாக வேணாம். அப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரிக்கு கரெக்டாக வரும் மாவு. இப்போ உளுந்தை 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா இந்த மாதிரி கையில் பிசைச்சு நல்லா கழுவுங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லா போகும். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ உளுந்து ஊறுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உளுந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிருக்கு. நம்ம ஊற்றி வச்ச தண்ணியிலேயே இன்னும் ஒரு வாட்டி நல்லா அழுத்தி கழுவிட்டோன்னா நம்மளுக்கு ஜாங்கிரியில் அந்த உளுந்து ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் ஜாங்கிரி கரைக்கிறேன். கம்மியான உளுந்தாக இருக்கிறதால மிக்சியில் போடுறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணுனாலும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு பிழியும் போது ஜாங்கிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் 2 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அரிசி மாவு போடுறத விட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக ஜாங்கிரி நல்லா வரும். மாவை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் போடும்போது 250 கிராமுக்கு 10 கிராம் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் போடணும். அதுக்கு மேலே போட்டோன்னா கெட்டியாகிடும். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக சர்க்கரை பாகு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்லையே 2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ 2 கப்பு சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உளுந்து நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கப்லையே சர்க்கரை தண்ணியில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி போட்டாச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரையும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதில் கலருக்காக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் 2 ட்ராப்ஸ் அளவுக்கு போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சர்க்கரை பாகை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம இப்படி செய்யும்போது நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வரணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லெமன் 4லேருந்து 5 சொட்டு அளவுக்கு பிழிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கொட்டைலாம் வந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வாசனைக்காக ரோஸ் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போதும். ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்ந்துருச்சுன்னா ரொம்பவே அது வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாகு ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிகிறதுக்காக நான் இன்றைக்கி கெச்சப் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ மாவு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். கெச்சப் பாட்டில் இல்லைன்னா நம்ம எண்ணெய் வாங்கின கவர் இல்லை பைப்பிங் பேக்கில் கூட போட்டுக்கலாம். போட்டு நம்ம பிழியும் போது நல்லா வரும் ஜாங்கிரி. பாருங்கள், இந்த மாதிரி கேனுக்குள்ளே மாவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம கேனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் போட்டாச்சு.
கெச்சப் பாட்டிலில் ஹோல் சின்னதாக இருந்ததுன்னா நம்ம முன்னாடி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டோன்னா நல்லா தப்பமாக வரும். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு ஜாங்கிரி கடையில் வர அளவுக்கு ஷேப் அந்தளவுக்கு வராது. ஆனால் நம்ம திரும்ப செய்யும்போது அந்த ஷேப் நம்மளுக்கு வந்துடும். ஜாங்கிரி போடுறதுக்கு எப்பயும் ஃப்ளாட்டாக இருக்கிற பேனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரி போட்ட உடனே மேலே எழுந்து நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜாங்கிரி போட்டாச்சு. எனக்கே கூட அந்த அளவுக்கு ஷேப் வரலை. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஜாங்கிரி நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஜாங்கிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லா ஜாங்கிரியும் எடுத்துடலாம். ஜாங்கிரி நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம பாகில் போட்டுடலாம். பாகும் சூடாகவே இருக்கணும். அப்போ தான் ஜாங்கிரி நல்லா ஊறும். இப்போ இதை பாகில் போட்டுடலாம். பாகில் போட்டதுக்கப்புறமா ஜாங்கிரியை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஜாங்கிரி நல்லா பாகில் டிப்பாகி நல்லா ஊறணும். 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஊறினா போதும். ஜாங்கிரி எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிரும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.